யோபு சொல்றாரு, தராசுல வைத்து ஏன் சஞ்சலத்தை ஒரு பக்கமோ மணல் பாரத்தை ஒரு பக்கமோ வச்சா மணல் பாரத்தை விட என் சஞ்சல பாரம் தான் அதிகமாக இருக்குன்றார். என் சஞ்சலமோ என் தவிப்போ என்னுடைய இந்த துயரமோ இந்த துன்பமோ இதுதான் அதிகமாக இருக்கும் பாரம். இந்த கடற்கரை மணலை பார்க்கிறோம் என் பாரம் ரொம்ப பெருசு அப்படின்றார். யாரு? யோபு சொல்றார். யோபு யார் அப்படி ஆக்குந்து? பிசாசு. ஆனாலும் கூட கர்த்தரை அவன் அவமதிக்கல, கர்த்தரை அவன் தூசிக்கல, கர்த்தரை விட்டு விலகல. அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான். என்ன மாதிரி விசுவாசம் பார்த்தீங்களா? இப்படி தாங்க நாம கூட பேசணும். வனாந்தரம் மாறணுமா, துயரங்கள் மாறணுமா, துன்பங்கள் மாறணுமா, வறண்ட நிலம் மாறணுமா, கடுங்களி மாறணுமா, புஷ்பத்தை போல செழிக்கணுமா, யோபுவை மாறி பேசுங்க. எது போனாலும் சொல்லுங்க, என் மீட்பர் ஒருவர் இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எது செத்தா என்ன, எதை இழந்தா என்ன, எது போனா என்ன, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் உயிரோடு மீட்டெடுப்பார். இழந்ததெல்லாம் திரும்ப கொடுப்பார். என்னை விட்டு போனதெல்லாம் திரும்ப கொடுப்பார். மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எல்லாவற்றையும் மீட்டெடுப்பார். அவன்